ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பிரண்டா சராசரங்களை படைத்தவர், நித்திய பிதா, சமாதானத்தின் தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். மறுக்கப்பட்டு பாடு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். அவர் சொல்லுகிறார், அவர் ஜனங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தமா இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சபை கூடி வருதலிலே அவரை நாம் கரங்களை உயர்த்தி அவரை தோற்றரித்து துதித்து மகிமைப்படுத்தும் போது கட்டிகள் உடையும், தடைகள் விலகும், மறையும், எல்லா குறைகளும் நிறைவாகும். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு வேதம் சொல்லுகிறது. நான் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்துல வந்து அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை மகிமைப்படுத்துவார், உங்கள் பொருளாதாரத்தை மகிமைப்படுத்துவார். அவர் இரக்கத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் நம்மை ஆழ்மை செய்து செவ்வாய் பாதையில நடத்துகிற தேவன். கரங்களை உயர்த்தி இயேசுவே துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே துதிக்கிறோம், இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ சர்வ அதிசயமானவர், நேற்றும் இன்னும் என்று மாறியிருக்கிற தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் தேவனே, புத்திர ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் துதிக்கிறோம், எல்லா தேவனுக்கும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தாவே கர்த்தாவே துதிக்கிறோம், தேவனின் தேவனை துதிக்கிறோம், நித்திய பிதா துதிக்கிறோம், ஆண்டவரே சாரவின் ரோஜாவை துதிக்கிறோம், பழத்தில் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காத்தீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காத்தீரே, அகிலத்தி பாத்திரே, அகிலத்தி பாத்திரே, ஆராதனை புகழ்ந்து பாடுவேன், எந்த புகழ்ந்து பாடுவேன், இரண்டாவதாக ஆராதனையில் இரண்டாவது பகுதியாக தங்களை தாழ்த்த வேண்டும், சிலுவைக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும், சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உயர்ந்தவராய் இருந்தோம், தாழ்மையில் இருந்த நம்மை நோக்கி பார்த்தார், நமக்காக எல்லாவற்றையும் விட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், சிலுவையிலே நெருக்கப்பட்டார், சிலுவையிலே நெருக்கப்பட்டார், ஆணிகளால் குத்தப்பட்டார், அலங்கோலப்படுத்தப்பட்டார், அசிங்கப்படுத்தப்பட்டார், காரி உமிழ்ந்து முகத்திலே துப்பப்பட்டார், மரணத்தை ருசி பார்த்தார், கடைசி சொற்ற ரத்தத்தையும் அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். ஏன்? நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். ஆனால் நீங்கள் உயரமான ஆசீர்வாதத்தை, இந்த உயரமான நற்சீரை பெற்று நல்வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால்
சிலுவைக்கு முன்பாக தாழ்த்தப்பட வேண்டும். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நீங்கள் தங்களை தாழ்த்தி, இயேசுவே இப்ப நீங்க சொல்லணும், இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இப்படி ரத்தம் என் மேல் விழுகட்டும், இப்படி ரத்தம் என் கணவன் மேல் விழுகட்டும், இப்படி ரத்தம் என் பிள்ளைகள் மேல் விழுகட்டும், இப்படி ரத்தம் என் சந்ததியின் மேல் விழுகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்கள். உங்களை கழுவுங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, பிள்ளைகளை குறித்த பயம் இருக்கக்கூடாது, சரீரத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது, குறித்த பயம் இருக்கக்கூடாது. உங்கள் வேலைகளையும் சாபத்தையும் வியாதியும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அரைத்து சுமந்து விட்டார். பற்றி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படக்கூடாது. இயேசுவே ரத்தம் என் மேல் ஊற்றப்படட்டும், இயேசுவே ரத்தம் என் மேல் ஊற்றப்படட்டும், இப்படி ரத்தங்களை கழுவட்டும், இப்படி ரத்தங்களை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ரத்த கொட்டைகளை ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடுங்க, விசுவாசத்துக்கு ஒப்புக்கொடுங்க. எல்லா பிரச்சனைகளையும் மாறும். சமாதானம் நதியை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து சாபத்தை விடுவிக்கும், உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே ரத்த கோட்டைக்குள்ளே 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 ஆராதனையில மூன்றாவது பகுதியாக நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாகும். நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார், நமக்காக பலியானார், நமக்காக ரத்தம் சீந்தினார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், சாபத்தை முறியடித்திருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எனக்கு பதிலாக மரித்தீரே உமக்கு நன்றி, எனக்கு பதிலாக அடி வாங்கினீரே உமக்கு நன்றி, எனக்கு உமக்கு நன்றி, என் சாபத்தை முறியடித்திர உமக்கு நன்றி, என் நோய்களை சுமந்திர உமக்கு நன்றி, என் தரித்திரத்தை சுமந்திர உமக்கு நன்றி, எனக்கு நல்வாழ்வை தந்திர உமக்கு நன்றி, எனக்கு சமாதானத்தை தந்திர உமக்கு நன்றி, எனக்கு விடுதலை உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே தோற்றரிக்கிற ஆண்டவரே உங்க நாமத்தை வெளிப்படுத்துகிறேன். என்னை மகிமைப்படுத்த சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை வெற்றி பாதுகாக்கிறேன். எங்கள் எல்லைக்கு யுத்தமில்லாத நிலைப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து, மீட்பை கொடுத்து, மகிமை கொடுத்து, நல்ல கருணை கொடுத்து,
ஆசீர்வாதத்தை கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து நன்றி அப்பா. இயேசுவே நன்றி. இயேசுவே நாமத்தை தைரியப்படுத்துகிறோம். பிதாவே தைரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்யாண செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து கல்யாண செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து எனக்காக கடைசியாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அவர்களை அர்ப்பணிக்கணும். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கணும். நம்ம சுயத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம ஜெபத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம விசுவாசம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். கரங்களை பற்றி கர்த்தரை நம்ம ஒப்புவோம். ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவே வாழ்க்கையோட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர்தான் என்னை உணர்த்த வேண்டும். நீர்தான் என்னை பேசிக்க வேண்டும். நீர்தான் என்னை பாதுகாக்கப்பட வேண்டும். என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அது அற்புதமான வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆச்சரியமான வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது வெற்றியுள்ள வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சமாதான. அந்த வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கிறேன். என்னை முற்று முடிவாக காற்றில் அர்ப்பணிக்கிறேன். சித்தமே வாழ்க்கை நிறைவேற்றும். உங்களுடைய சித்தத்திற்கு வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை வந்தாலும் உண்மை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை வேறையா சித்தமே கூறு சாட்சியாய் வாழ்வேன். சித்தமே சொல்லு சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே சொன்னார். Hallelujah.
நன்றி ஏற்றுவ, 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 நன்றி ஏற்றுவ. Thank you, Jesus. 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 Hallelujah. வந்ததை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சபைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 23 திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 23 சத்தமாக வாசிக்க வேண்டும். சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என்னை உள்ளடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனோட நாட்கள் எல்லாம் நன்மையும் பெருமையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கையை படைக்கலாம், தசமங்களை படைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும். தொடர்ந்து நம்ம கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியம் என்ற தலைப்புல நம்ம பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்றைய 9வது வாரம், மார்ச் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது 9வது வாரத்துல இன்னைக்கு இதை நிறைவு செய்யலாம் இருக்கு. இது முடியாது. கர்த்தரின் பந்திய, கர்த்தரின் பஸ்காவை பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போனோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல மெல்கிதேசின் முறையின்படி ஆபிரகாம் பெற்றது. பிறகு இஸ்ரவேல் பசங்க பஸ்கா பந்திகை அதெல்லாம் தொடர்ந்து சொன்னா அது முடியாது. ஏன்னா இதுதான் வாழ்வு, இதுதான் வாழ்க்கை. ஆனா எனக்கு ஊழியக்காரன் இதை சொல்லிக் கொடுக்கறதில்ல ஜனங்களுக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஊழியக்காரன் இதை சொல்லுவதில்லை, சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, சிலுவை பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, இயேசுவின் ரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, இயேசுவின் மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன்னா இயேசுவின் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் விழுப்புரத்துக்கு மீட்பு உண்டு. கருத்து கட்டளைப்படுத்துங்க. ஆனால் பிசாசானவன் தங்கள் ஊழியக்காரனை ஆன்சுக்குள்ளாக கொண்டு வைத்தான். ஆன்சுக்குள்ளாகவும் நாடகத்துக்குள்ளாகவும்
ஆடல் பாடல்களை கொண்டு போயிட்டான். செழிப்புங்கிற ஒரு சத்துக்களை கொண்டு போயிட்டான். சிலுவையை மறந்துட்டான். செழிப்புக்கு காரணம் சிலுவை தான். ஆடல் பாடலுக்கு காரணம் சிலுவை தான். என்னது? உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுறாரு. புலம்பல் மாறினாத்தானே ஆனந்த கழிப்பா இருக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆட வச்சுட்டு ஆண்டாலும் வறுமையிலும் வியாதியிலும் பலவினத்திலும் கடனிலையும் கிடைக்காம விசுவாசி ஊழியக்காரன் ஜாலியா இருக்கான். அதுக்கு ஏசு அழைக்கல அவங்களை. வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களே எடுத்திருக்கிறார்கள், நான் சொல்றாரு. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்களுக்காக இறக்கப்படுகிறார். அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். சாபமானார். எனவே நீங்களும் நானும் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், ஆனந்த மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். அதற்கு சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிலுவையில நெருக்கப்பட்ட இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிலுவையில மரித்த இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாவது உயிர் திறந்து இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு முக்கியத்துவம் கரங்களை தட்டி கர்த்தரப்படுத்துங்க. அல்லேலூயா. வெறும் பிரசங்கமும் வெறும் போதனைகளும் வெறும் ஆடல் பாடல்களும் வெறும் உபதேசங்களும் மேன்மைக்கு கொண்டு வர முடியாது. அது சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவால் மட்டுமே முடியும். சத்தியத்தின் அறிவுகள் சத்தியங்களை சொல்லப்படும். அதனால இந்த 9வது வாரத்தை நான் நிறைவு செய்ய போறேன். ஏற்றுக்கல அனைவரும் ஏத்துக்கிற மாட்டோம்ன்றான். இது என்ன புது செய்தியா இருக்குன்றான். ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நல்லா இருக்குன்றாங்க. அல்லேலூயா. அதனால நான் இந்த வாரத்தோட இதை நான் நிறைவு செய்யவிருக்கிறேன். அதாவது மத்தேயு லூக்கா நற்செய்தி நூலில் இந்த ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுது. 2 முறை பயன்படுத்தப்படுது. இந்த ஒரே வார்த்தை 2 நூல்ல பயன்படுத்தப்படும். மார்க்கு யோவான்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. மத்தேயு லூக்காவுல மட்டும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாசிப்போம். மத்தேயு 26:19. இயேசு 26:19 என்ன சொல்றாரு? இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இயேசு சொன்னபடி. மத்தேயு 7:22 சொல்றாரு, நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்களில் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை பெருங்காற்று புயல் வந்து மோதியும் அது விழல. ஏன்னு சொன்னா அது கண்மலையாகி இயேசுங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லுது. சீஷர்கள் இயேசு சொன்னபடியே போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயுல. லூக்கா என்ன சொல்றாரு பார்ப்போம். லூக்கா 22:13. லூக்கா 22:13 சீஷர்கள் போய் தங்களிடத்தில் இயேசு சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு இழுத்து கொண்டு வரப்படும் முதல் நாட்கள் இந்த காரியத்தை செய்கிறார். செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆயத்தம் பண்ணினார். அந்தபடி அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி பிசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னார். அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குதுன்னு சொன்னார். அல்லேலூயா. பண்ணினார்கள் சொல்லப்படுது. அப்ப ஒண்ணு, கர்த்தரின் பந்தியை நாமும் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு பிறகும் இது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம். இயேசு சொன்ன காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தரின் பந்திய ஆயத்தப்படுத்தம் செய்ய வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? அடிக்கடி செய்ய வேண்டும். அடிக்கடி கர்த்தரின் பந்திய நம்ம ஆயத்தப்படுத்தணும், நினைக்கணும். அடைஞ்சா விடிஞ்சா அடிக்கடி நினைக்கணும். 2, அனுதினமும் செய்தா நல்லது. அனுதினமும் இந்த கர்த்தரின் பந்தியை செய்யணும். ஆனால் இன்றைய ஊழியர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நீ அனுதினமும் விசுவாசிகள் வீட்டுல நீங்க தினமும் அப்பத்தை திரும்ப நினைவு அப்பத்தை சாப்பிடுங்க, ரத்தத்தை சாப்பிடுங்க, அது நல்லது, உங்க வாழ்க்கை பாதுகாப்பு ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா என்ன ஊழியக்காரனுக்கு பயம். ஊழியக்காரன் செய்யறது இல்லை. ஒரு சில ஊழியக்காரன் கூட செஞ்சுட்டு நல்லா இருக்கான், சுயநலவாதி, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏன்னா விசுவாசிகள் வீட்டுல செஞ்சா என்ன? வீட்டுல செஞ்சா சபைக்கு வர மாட்டான், காணிக்கு போயிடும், தசமா போயிடும். அதனால அவன் இங்கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊழியக்காரர்கள் தங்களாகவே சாப்பிட்டுக் கொள்ளுகிறார்கள். வீட்டுல அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க எப்படி காரு பங்களா வீடு வாசல் இருக்காங்கன்னா அத ரகசியமா சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. அதற்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்.
மறைவு ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் இந்த கடைசி காலத்துல புத்தர் சேவாளுக்கு வெளிப்படுத்தின தேவன் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பயன்படுத்துங்க அல்லையா? இந்த செய்திய உலக பிரசித்தவற்ற டிஎல் மோடிக்கு வெளிப்படுத்துகிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவன், சாய்ஸ் மேயருக்கு வெளிப்படுத்துகிற தேவன், சாட்சி மேயருக்கு வெளிப்படுத்துகிற தேவன், ஸ்பர்சனுக்கு வெளிப்படுத்துகிற தேவன், சேவாளுக்கு சின்ன நீக்கு வெளிப்படுத்தின தேவன், ஆண்டு வாமாவுக்கு வெளிப்படுத்தின தேவன், ராக்கலாண்டுக்கு மிஷினரிக்கு வெளிப்படுத்தின தேவன், மகாரிஷி மார்க்கரிஷி மிஷினரிக்கு வெளிப்படுத்தின தேவன், இந்த விக்டர் சேவாளுக்கு வெளிப்படுத்தின தேவன் மற்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு காலம் ஆகாது, இனி காலம் செல்லாது. எல்லா மறைவு ரகசியத்தையும் முத்திரைகளை கர்த்தர் உடைத்து விடுவார். ஆவியானவர் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அப்போது எல்லா விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமா, அந்த சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும் இயேசுவின் வருகையில. எந்த சபை? சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்த சபை, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவுக்கு முக்கிய கொடுத்த சபை, இயேசுவின் சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு முக்கிய கொடுத்த சபையை இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். மற்ற சபைகள் கைவிடப்படும். மற்ற இந்த மாதிரி மறைவு இது சத்தியம். அப்ப அடிக்கடி நினைவு கூற வேண்டும். சரிங்களா? அடிக்கடி நினைவு கூறணும். நம்ம கர்த்தரின் பந்தி ஆயத்தப்படுத்தணும், சாப்பிடணும், நினைக்கணும். சரிங்க, நான் விசுவாசியா இருக்கிறேன். இந்த சாக்கரம் வந்துக்கள் அப்படின்றாங்க, திராட்சை ரசம், அந்த அப்பமெல்லாம் என்னால செய்ய முடியாது, என்னால வாங்க முடியாது, அதை தினமும் என்னால அப்படி கடைபிடிக்க முடியாதுன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்க. ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லையா? விசுவாசத்துல நீங்க திராட்சை ரசம் காசு போட்டு வாங்க வேண்டியதில்லை. அப்ப நீங்க சுட வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பா. காலையில தண்ணி குடிக்கிறீங்கல்ல, எஸ் கர்த்தரின் பந்திய நினைத்து அந்த தண்ணிய ரத்தமா நினைச்சு குடிங்க. அல்லையா? பண்ணு சாப்பிடுறீங்க, டீயும் பண்ணு சாப்பிடுறீங்க, இயேசுவின் ரத்தமாக இயேசுவின் சரீரமாக நினைத்து சாப்பிடுங்க. சோறு சாப்பிடுறீங்க, குழம்பு சோறு தண்ணி சாப்பிடுறீங்க, அப்ப ஆண்டவரே இந்த அப்பத்துக்காக தூக்கம் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், சகல நோய்களுக்கு உன்னை விலைக்கு காப்பாண்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப நீ சாப்பிடுற சாப்பிடுற இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், சோறா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இதை நீர் கொடுத்த அப்பமாக உன்னுடைய சரீரமாக அப்பமாக புசிக்கிறேன், இந்த தண்ணீரை ரத்தமாக புசிக்கிறேன் சொல்லி மனிதனும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் சரீரத்தினால சுகத்தையும் பலத்தையும் கூட அவன் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றாரு. இல்லையா? இது ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சுலபமான வேலை. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்றாரு. என்னுடைய கற்பனையை நீங்க கை கொள்ளுங்க, அது உங்களுக்கு பாரமானது கிடையாது, ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. அல்லையா? இந்த தினமும் நினைவு கூறுங்க. அப்ப தினமும் பந்திய நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும், அது நினைவு கூற வேண்டும். இரண்டாவது ஒரு காரியமாக இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றாரு. இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்யணும். இயேசுவை நினைவு கூறும்படி செய்ய வேண்டும். 2, இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும்படி செய்ய வேண்டும். 3, இயேசுவின் சிலுவையை நினைவு கூறும்படி இதை செய்யணும். 4, இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறும்படி இதை செய்யணும். 5, இயேசுவின் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யணும். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? லூக்கா எடுத்துக்கொள்வோம். லூக்கா 22:19 என்ன சொல்றாரு? லூக்கா 22:19 பின்பு அவங்க அப்பத்தை எடுத்து பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன செய்ய சொன்னாரு? நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றாரு. அப்ப அப்போஸ்தலர் அவருக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்திருக்கிறார்? எடுத்துக்கொள்ளுங்க. 11 என்ன சொல்றாரு பாருங்க. 11 23-24 வசனங்கள், 23-24 வசனங்களை வாசிப்போம். நான் உங்களுக்கு கர்த்தரத்தை பெற்றுக்கொண்டேன். என்னவென்று கர்த்தரை இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக திட்டப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றார். அல்லையா? அது இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், ஆகாரம் இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இருக்கட்டும், இயேசுவின் மரணத்தை நினைவு செய்யுங்க.
அதுல ஒரு வேலை அவனுக்கு விஷத்தை வச்சு கொடுத்திருந்தா கூட அது வலிக்காது. மார்க் 14 நீங்கள் என் நாமத்தினால் என்னது விஷத்தை குடிச்சா கூட விசுவாசிக்கிறவன் விஷத்தை குடிச்சா கூட அது உங்களுக்கு சாவு வராது அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை மரணத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் ஆகாரத்தை அர்த்தமாக தண்ணீரை இயேசுவின் ரத்தமாக நினைத்து விசுவாசித்து குடிக்கும் போது ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இப்படி இயேசுவின் மரணத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நீங்கள் நினைத்து பானம் பண்ணும் போது ஆகாரத்தை புசிக்கும் போது என்ன நடக்கும்? இன்னும் நினைக்கும் போது விடுதலை உண்டாகும், நினைக்கும் போது மீட்பு உண்டாகும், நினைக்கும் போது ரட்சிப்பு உண்டாகும், நினைக்கும் போது பாதுகாப்பு உண்டாகும், நினைக்கும் போது ஐஸ்வர்யம் உண்டாகும், நினைக்கும் போது செழிப்பு உண்டாகும், நினைக்கும் போது தீர்க்காயுசு பெருகப்படும். கரங்களை தட்டி கட்டாய் மொத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து வருகிறது? ஜெபம் நல்லது. ஜெபத்தினால மட்டும் இது நடக்காது. விசுவாசம் வேணும். நீங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடங்கள். அப்பொழுது சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பாங்க, பாதுகாப்பா இருக்கும். இந்த எல்லைக்குள்ள யுத்தம் இல்லாத இலைப்பாக வீடு ஆசீர்வதிக்கப்படும். நாளுக்கு நாள் வீட்டுல விருத்தி அடையும். உங்க களஞ்சியங்கள் நிரம்பும். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம். அவருடைய தரித்திரம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அவருடைய காயங்கள் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். அவருடைய ரத்தம் நமக்கு பாவமன்னிப்பையும் விடுதலை சமாதானத்தை கொண்டு வரும். அதுதான் சொல்றாரு, என் மரணத்தை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றார். சரிங்களா? மூன்றாவது ஒரு காரியம், இயேசு வரும்பொழுது நினைவு. எது வரைக்கும் நினைவரும்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம வாழ்நாள் நல்லா இருக்கணும். நல்ல தீர்க்காய்ச்சோடு வாழ்ந்திருந்தா அவர் வரும்பொழுதும் அடைஞ்சா விடிஞ்சா நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக இயேசு வரும்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:26, 1 கொரிந்தியர் 11:26 என்ன சொல்றாரு பார்ப்போம். பாருங்க, 1 கொரிந்தியர் 11:26 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும்பொழுதும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 1:11 என்ன சொல்லப்படுகிறது? அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு சீசர்களுக்கு வெளிப்பட்டு 40 சீசர்களை கூடி அண்ணாந்து பாப்பீங்க. சொல்லுவான், என்னப்பா ஏறி போற இயேசு ஏறி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் எப்படி பருவத்துக்கு ஏறி போறாரோ மறுபடியும் இங்கே திரும்ப சொல்றாரு. கருணை தட்டி பத்திரமே பத்துங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் மரணத்தை நீங்கள் என் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அதனால ஒரு சாட்சியை சொன்னேன். முதல் வாரத்துல ஒரு சாட்சியை சொன்னேன். ஒரு ரஷ்யாவில் நடந்த ஒரு சகோதரி கர்த்தர் பந்தியில எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க, விடுதலைக்கப்பட்டாங்க. 2வது தென் மாவட்டத்துல ஒரு பாடல் கர்த்தரின் பந்தியில் வந்து கர்த்தவார்த்தை. இன்றைக்கு ஒரு சாட்சியோடு கூட, ஒரு அற்புதமான சாட்சியோடு கூட உங்களால் முடிக்கிறேன். தென் மாவட்டத்துல நாசரத்னு ஒரு ஊர் இருக்கு. நாசரத் 4 மாவடிக்கு அடுத்து ஒரு நாசரத்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நாசரத்துல வந்து ஒரு திருச்சபை இருக்கு, சிஎஸ்ஐ மிஷினரி திருச்சபை. அது வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மிஷினரி வந்து நூற்றாண்டுகள் கடந்துருச்சு, 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த ஆலயத்தை கட்டி அவர் ஊழியம் செய்ய மேற்கரிசின்ற ஒரு மிஷினரி நினைக்கிறேன். சரியா ரொம்ப நாளாச்சு நான் படிச்சு, பேர் ஞாபகம் இல்லை. அதான் மார்க்கரிசி தான் கன்ஃபார்மா இருக்கும். அந்த மிஷினரி ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த காலகட்டத்தில் அந்த ஏரியால தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, திருநெல்வேலி மாவட்டத்துல, அந்த ஆத்துக்கு காலரா பரவிடுச்சு. காலரா பயிற்சி சின்ன குழந்தை, வாலிபர்கள், முதியவர்கள், பெரியவர்கள் காலரா பரவி செத்து செத்து செத்து. ஏன்னா அந்த காலகட்டத்துல 100 ஆண்டுகளுக்கு டாய்லெட்டுகள் கிடையாது வீட்டுல, எல்லாம் கொல்லப்புறத்துக்கு தான் போவாங்க, ஆத்தங்கரை பகுதிக்கு போவாங்க. திரும்ப வீட்டுக்கு வரல. இங்க யாராவது தேடி போனா அங்கே காலராவிலே ஆத்தங்கரையிலே செத்து கிடந்தார்கள். ஆற்றங்கரை கூட வெறும் பணமா கிடந்துச்சு. கழிவுகள் வந்து சூழுது, காக்காய்கள் சூழுது, ஏகப்பட்ட ஜனங்கள் கொலை நடக்கும். அப்ப இந்த மிஷினரி பார்த்தாரு. மிஷினரி போய் ஆற்றங்கரையில பார்த்தாரு. அவருக்கு பயங்கரமான வருத்தம் ஆகி போச்சு.
உடனே தேவாலயத்தின் கதவை திறந்து அவர் போய் நெடுஞ்சாங்கடைய புல்பிட்டு கீழே விழுந்து குமுறி 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 அழுதார். ஆண்டவரே, நான் வெளிநாட்டுல இருந்து உமது நாமத்தை சொல்ல வந்திருக்கிறேன், உமது சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். இப்படி நான் வந்த நேரத்துல இப்படி ஜனங்களை இப்படி மறித்தால் நான் எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லி அழுது புலம்பி கூக்குரல் இருக்கிறார். புல்பிட்டுக்கு முன்னால விழுந்து வருது. அப்ப கர்த்தர் சிலுவை தரிசனம், இந்த கர்த்தருடைய பந்தியின் தரிசனம் அவர் கண்முன் வந்தது. உடனே அவர் ஒரு பொருத்தனை பண்றார். ஆண்டவரே, இந்த மரணம், இந்த வாதை நிறுத்தப்படுமானால் இன்று முதல், நாளை முதல் அதிகாலை 5 மணிக்கு உம்முடைய வருகை மட்டும் இந்த கர்த்தரின் பந்தி இந்த ஆலயத்துல நடக்கும்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணி போயிட்டா அன்னைக்கு நைட்ல இருந்து காலரா போற நின்று போச்சு. கரங்களை தட்டி கஷ்டம் ஏற்பட்டோம். காலரா நின்று போச்சு. மரண வாதைகள் தடுக்கப்பட்டது. சனங்களை கூட்டி அறிவிப்பு கொடுத்தார். நாளை காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் கர்த்தரின் பந்தி தொடர்ந்து நடக்கும். நான் இருந்தாலும் நடக்கும், நான் இல்லாம இன்னொரு ஊழியக்காரர் வந்தாலும் நடக்கும். இது ஆண்டவர் வருகை மட்டும் நடக்கும் என்ற ஒரு கட்டளையை, பிரமாணத்தை, இது கர்த்தர் கொடுத்ததை நான் பிறப்பிக்கிறேன் சொல்லி இருந்தார். இன்னைக்கு அவர் செய்தார். அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை இழுத்து பெரிதாக கட்டப்பட்டது. இன்னைக்கு பல ஊழியக்காரர்கள் மாறியிருக்கிறார்கள். நூற்றாண்டுகள் கடந்திருக்கிறது. இன்னைக்கு காலையில அதிகாலை 5 மணிக்கு போனாலும் அங்கே கர்த்தரின் பந்தி அந்த ஆலயத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை அல்லேலூயா. கர்த்தரின் கரத்துல, கர்த்தரின் பந்திக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு இருக்கிறது. உங்க குடும்ப சபத்துல கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்க கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தரின் பந்தி அனுசரிங்க. நான் விடுதலை தரேன், எந்த ஊழியக்காரன் சொல்றான்னு சொல்லல, நான் உங்களுக்கு அனுமதி தரேன். நீங்க உங்க வீட்டுல கர்த்தரின் பந்தி அனுசரிங்க. உங்க ஆகாரத்தை, இட்லிய, தோசைய, தண்ணீரை, காப்பிய இயேசுவின் ரத்தமாக, இயேசுவின் சரீரமாக நினைத்து புசிங்க. மறுபடியும் இயேசுவை நினைங்க. ஊழியக்காரனை நினைக்காதீங்க. உங்க செபத்தை மேன்மையை நினைக்காதீங்க. உபவாசத்தை மேன்மையை நினைக்காதீங்க. உங்க விசுவாசத்தை கனப்படுத்துங்க. செபம் நல்லது, உபவாசம் நல்லது, நல்லது, காணிக்கை நல்லது, தசமமாக நல்லது. எல்லாவற்றை பார்க்கணும். இயேசுவின் கல்வாரி சிலுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ரொம்ப முக்கியமானது. அதான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியார் 6:14 சொல்றாரு. கலாத்தியார் 6:14 அப்படின்றார். நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய ஒரு பணக்காரன், பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர், பெரிய பல்கலைக்கழகத்துல படித்தவன், பெரிய ஊழியக்காரன். கைக்குட்டை எடுத்து போட்டாலே வியாதிகள் சுகமாகும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரன். அவன் சொல்றான், அவன் பணக்காரனை பத்தி பேசல, பணத்தை பத்தி பேசல, படிப்பை பத்தி பேசல, பெரிய ஊழியக்காரன் பேசல. நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான் சொன்னார். எழுந்து நிற்போம். கர்த்தரின் பந்திக்காக தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே தோத்தரிக்கிறோம். தோத்திரம் எல்லா வாயத்திலும் தோத்திரமாங்க. இயேசுவே நமக்கு தோத்திரம். கல்வாரி சிலுவைக்காக தோத்திரம், கல்வாரி பாடுகளுக்காக தோத்திரம், பட்ட நீர் பாடுகளுக்காக தோத்திரம், எனக்காக நெருக்கப்பட்டீரே உமக்கு தோத்திரம், எனக்காக உடைக்கப்பட்டீரே தோத்திரம். ஆண்டவரை காட்சி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து பிட்டு அதை வாங்கி குசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொன்னீரே உமக்கு தோத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பாடுங்கள், இது உங்களுக்கு சொன்னீரே சரீரத்துக்காய் தோத்திரம். சொந்த உங்களை தோற்பிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கருமத்தம் தாழ்த்தி எங்களை சமூகத்திலே தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். தெரிந்து கொண்டதற்காக நன்றி. இந்த சத்தியத்தை நன்றி. நன்றி. அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்த நன்றி. சபை கண்களை திறந்த நன்றி. சபை மக்களுக்கு பரமாட்சியுள்ள நன்றி. சத்தியத்தை மதிப்பீர்கள், சத்தியத்தைக்கால் நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். திருமலைகளை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சபை நாளுக்கு நாள் வளர்ந்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். முதியவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மரண கட்டுகளை உடைக்கிற ஸ்தோத்திரம், சாவை முடிக்கிற ஸ்தோத்திரம், பிலிசூனிய கட்டுகள், கடன் பிரச்சனை, வருத்திரங்கள், தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி மறைகிறதற்காக நன்றி. கர்த்தாவே, செய்தியை கேட்கிற எல்லா குடும்பங்களையும் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்க சித்தம் நன்றி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதை நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி. இதை தாழ்த்துகிற வறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நெல்லுங்க, ஒரு செபத்தை முடிக்க போறோம். அவனுங்க சத்தம் போடாதீங்க. லாக்டவுனுக்கு பிறகு மரணம் யாரையுமே விட்டு வைக்கல. நிறைய பேர் இளம் வயசுலதான் மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல மட்டும் மரணம் இல்லை, உலகம் அங்க நடந்து கொண்டு இருக்குது. நேற்று என் இருதயத்தை உடைத்த ஒரு சம்பவம். மும்பையில டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு ஊழியக்காரர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். மும்பையில போய் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய பெரிய சபையை கட்டியிருக்கிறார். ஒரே பையன், ஒரே பொண்ணு. நேற்று மார்ச் 21/3/2026 நேற்று மதியம் அந்த மகள் இறந்து விட்டாள். திருவண்ணாமலை வாலிய பிள்ளை, அழகான பொண்ணு, நேற்று இறந்து விட்டாள். இன்னைக்கு அந்த சபையில் ஆராதனை நடக்கலான்னு தெரியல. நேற்று தான் மரணம். லாக்டவுனுக்கு பிறகு நல்ல அழகான பொண்ணு திடீர்னு மரணம். புரியுதுங்களா? அப்ப பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். மரண வாதைகள் நம்மளை தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா என்னது? கர்த்தரின் பந்தியை நினைவு கூறுங்கள். சிலுவைக்கு முன்பாக மட்டும்தான் பாதுகாப்பு, சிலுவைக்கு முன்பாக மட்டும்தான் விடுதலை. இயேசுவின் தழும்புகள் தான் சுகம், இயேசுவின் ரத்தத்து தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த ஊழியக்காருக்காக, உலகம் உங்களை இருக்கிற ஜனங்களுக்காக இந்த வாதைகளை அகற்றும்படி செபிப்போம், செபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சபை குடிவர்களை நீர் ஆசீர்வதித்தமைக்கு நமக்கு நன்றி. மும்பை பட்டணத்துல ஊழியம் செய்கிற அருமையான தோற்றம், மனைவிக்கால் தோற்றம், பிள்ளைகளுக்கால் தோற்றம் ஆண்டவர். 2 கண்மணி பிள்ளைகளை அதுக்காக தோற்றம் ஆண்டவர். ஊழியர்கள் விழுந்து போகக்கூடாது, அந்த ஊழியக்காரன் சோர்ந்து போகக்கூடாது, அந்த விசுவாசிகள் அந்த ஊழியக்காரனை பரியாசம் பண்ணக்கூடாது. அந்த சபை வளர வேண்டும், அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆராதனை தடை இல்லாமல் நடக்க வேண்டும் என்றவரே. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக அந்த மும்பை பட்டணத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உலகம் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக தோற்றம், ஊழியக்காரர்கள் மனைவி பிள்ளைகளுக்காக தோற்றம், ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் தோற்றம். இந்த கடைசி நாட்கள்ல ஊழியக்காரன் குடும்பங்களை கைவிடுகிற சாத்தானுக்கு ஆண்டவரே, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எந்த அந்த ஊழியக்காரன் குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியில, பலவீனத்துல, மரணப்படுக்கையில, தரித்திரத்துல, கடன்ல, சமாதானம் இல்லாமல் கிடக்கிற குடும்பங்கள்ல உடைய சமாதானத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டளை. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் அற்புதத்தின் தேவன், ஊழியக்காரனுக்காக பரிதவிக்கிற தேவன் ஆண்டவரை. கர்த்தாவே, உங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதுமான வஸ்துநாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல முகங்களையும் மறந்ததே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் காலங்களிலும் நாம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு பல்லாயிரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன்,
ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். செயல் கொடுக்கும் எனக்கு கோடி கோடி தோன்றா வாழ்களுக்கும் யேசுராஜாவுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வரக்கிடவும். செபிக்க விரும்புகிறவர்கள் செபித்து கலந்து கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you.